சொல்வதெல்லாம் உண்மை. இவங்களுக்குள்ள டச் ஆயிட்டு குழந்தை உண்டாயிடுச்சு. என்னோட எச்சிக்கலாம் நான் அடிமை கிடையாது. ஆனா இன்னொருத்தி கூட வாழக்கூடாது. அது ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வச்ச வேலையை யார் தெரியுமா? அவங்க சொந்த பண்ணா. கடவுள் பெருமாள் 2 வச்சு வரோம், சிவபெருமாள் 2 வச்சு வரும், நாங்க வச்சுக்கிது தப்பா? என்ன நியாயம் பாருங்க. வணக்கம். வணக்கங்க. என் பேர் மஞ்சுளா மேடம். எனக்கு வந்து 91 கல்யாணம் ஆச்சு. 92 வந்து பொண்ணு பிறந்தா. பொண்ணு பிறந்தா அதுக்கப்புறம் வந்து ஒரு 4 வருஷம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் வந்து இவர் வந்து எக்ஸ்போர்ட் கம்பெனியில் ஒரு சூப்பர்வைசர். அப்போ ஒரு லேடியோட பழக்கம், விஜயான்னு. அது கொஞ்ச நாள் எனக்கு தெரியாது. என் பொண்ணு பிறந்ததுலேருந்து அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்ட்டு. எனக்கு எப்படி தெரியும்னா, ஹவுஸ் ஓனர் வந்து சொன்னாங்க. இது அந்த ஹவுஸ் ஓனர் கடைக்கு போகிற வழியில் அந்த லேடியோட வீடு. அவங்க அப்படிலாம் அரட்டை அடிச்சுட்டு இது பண்ணிகிட்டு நீ கேட்க மாட்டியான்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். 2 வருஷம் அதே தொடர்பு, நான் போய் பிரச்சனை பண்ணுறது போகிறது இப்படியாவே ஓடிட்டு இருந்துச்சு. உங்களுக்கு எத்தனை பேர் கூட பிறந்தவங்க? என் கூட பிறந்த யாருமே இல்லை மேடம். நான் மட்டும்தான். அம்மா இறந்துட்டாங்க. அம்மா வந்து எனக்கு தெரியாது, அம்மா இறந்து தெரியாது. 1 வயசில் இறந்தாங்கன்னு கேள்விப்பட்டாங்க. ஃபோட்டோ காமிச்சு தான் அம்மா இவங்க தான் அப்படின்னு சொன்னாங்க. அப்பா அதுக்கப்புறம் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. உங்களை யார் வளர்த்தாங்க? எனக்கு வந்து தாத்தா படி வளர்த்தாங்க. அப்போ தாத்தா வந்து பார்த்துட்டு இங்கே விட்டால் சரிப்பட்டு வராதுன்னு இவங்க அப்பாவுக்கு தாத்தாவுக்கு ரிட்டையர்ட் ஆகிடுச்சு. தாத்தாவும் பாட்டியும் என்னையும் அழைச்சிட்டு வந்துட்டாங்க இங்கே தமிழ்நாட்டுக்கு. திண்டிவனம் பக்கத்தில் நொலம்பூர் வில்லேஜில் நாங்கள் இருந்துட்டு இருக்கும்போது அப்போ தான் லவ் மேரேஜ் மாதிரி. அது எதிர் வீடு. ரொம்ப இது பார்த்து பழகி ஒரு 3 வருஷம் லவ் பண்ணிகிட்டு இருந்தேன் மேடம். அதுக்கப்புறமா நாங்கள் வந்து மெட்ராஸ் வந்துவிட்டோம். அப்புறம் வந்து தாத்தா பாட்டியெல்லாம் பேசி எல்லாம் பண்ணாங்க. அவங்க பேச்சை நான் கேட்கல. லவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் அப்போ வந்து மாமா அத்தை பையனுக்கு வந்து நிச்சயதார்த்தம் பண்ணாங்க. எனக்கு நிச்சயதார்த்தம் பண்ணவுடனே அதுக்கு மறுநாள் வந்து அவர் வந்து மருந்து வாங்கி என்கிட்ட கொடுத்து அவனை சாவடிச்சிரு அப்படி சொல்லி. யார்? செகண்ட் இவர் சண்முகம், எங்கள் வீட்டுக்கார். நிச்சயதார்த்தம் மாமாவுக்கும் அத்தை பையனுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் இல்லை, நிச்சயதார்த்தம் நடந்துட்டு அன்றைக்கி மறுநாள் அவர் இருக்கார். நான் என்ன பண்ண, நிச்சயதார்த்தம் நடக்குது, அதுக்கப்புறம் கூட பார்த்துக்கலாமே. நான் நிச்சயதார்த்தத்தை ஒத்துக்கிற மாதிரி தான் ஒத்துக்கிட்டேன், நான் பொய் சொல்லலை. அதுக்கப்புறமா பார்த்தா அன்றைக்கி மறுநாள் நிச்சயதார்த்தம் முடிஞ்ச மறுநாளில் அன்றைக்கி வந்து ஒரு 7 மணி போல் இருக்க ஈவினிங் அப்போ வந்தார். அவர் வந்துட்டு கையில் ஒரு விபூதி, இந்தாண்ட ஒரு அந்த மருந்து, இது முதல் பை, இது வந்து அப்புறம் நான் சொல்கிறேன்ட்டு அந்த விபூதி எடுத்து வச்சேன் மேடம். சத்தியமான உண்மை இது. அந்த விபூதி வச்சோன்னே எனக்கு என்ன நடந்து தெரியாது. அவர் சாப்பாடு போட்டாங்க, சாப்பாடு போடும்போது அதில் வச்சு நான் பண்ணிட்டேன். இல்லை, எனக்கு புரியல. இறந்துட்டார் மேடம். நீங்கள் வச்சிங்களா? அவருக்கு பிடிச்சி அதை நான் அனுபவிக்கிறேன் மேடம். அதுக்கப்புறம் போலீஸ் பிடிச்சி 4 மாதம் வச்சு பிரசன்ட். உங்களை வச்சுருந்தாங்க. அப்புறம் எப்படி வெளியே வந்து? 4 மாதம் எடுக்கல மேடம். அவர் வந்து லாயரோட வந்து ஆஜராட்டாங்க, அதெல்லாம் வசதி. அதுக்கப்புறமா போலீஸ் வந்து எல்லாம் விசாரணை பண்ணிட்டு எல்லோரும் எடுத்து என் குடும்பத்தை போலீஸ் ஸ்டேஷன் படித்தோம். அதுக்கப்புறமா நான் 4 மாதம் இருந்தேன் மேடம். ஜாமீன் எடுத்து யாருமே வரல. பேப்பரில் போட்டிருந்தாங்க. சித்தப்பா கர்நாடகாவில் இருந்தார். இந்த கர்நாடகாவில் அந்த ஒரு டீ கடையில் பேப்பர் படிக்கும்போது பார்த்துட்டு நம்ம அண்ணமும் நச்சேன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஜாமீன் எடுத்தார். அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறமா அப்பா சித்தப்பா வந்து இங்கே விடக்கூடாது, இவங்க ஏதாவது ஓடிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்தப்பா மாமியாரோட ஜாபரம்பேட்டையில் இருக்குது. ஜாபரம்பேட்டை ஹவுசிங் போர்டில் அவங்க மாமியார் இருக்காங்க. அவங்க கூட விட்டுட்டு அவர் பெங்களூர் போயிட்டார், சிக்மங்களூர் போயிட்டார், கர்நாடகாவுக்கு. உங்கள் மாமியார்? அவங்க மாமியாரில் சித்தப்பாவோட மாமியார். அவங்க வீட்டில் என்னை விட்டுட்டு, ஏன்னா எங்கள் ஊரில் விடலை, மறுபடியும் பிரச்சனை வந்து எதாவது ஓடிட போகிறாங்க, இவங்க 2 பேருக்கும் லவ் வந்து மறுபடியும் எதாயிட்டுன்னு சொல்லிட்டு கூட்டு வச்சுட்டு இருந்தார். அங்கே என் அட்ரஸ் தேடி அங்கே நான் இருந்தேன். அவங்க வீட்டில் இருக்கும்போது எக்ஸ்போர்ட் கம்பெனியில் வேலைக்கு போயிருந்தேன். அப்போ அவங்க அக்கா வீட்டுக்கு ஈக்கார்த்தாங்கள அவங்க அக்கா வீட்டில் இருந்தார் அவர். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து நான் போகிற வழியில் என்னை பார்த்துட்டு அவர் ஒரு சேரீ அவுத்து விட்டு பண்ணி பிடிச்சி இழுத்தார் ரோட்டில். இழுத்து திரும்பி பார்த்தா இவர். நான் எங்கே போகிறேன்னு, நான் எந்த வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி ஃபாலோ பண்ணிட்டே வந்து எங்கள் அத்தை மாமியார், எங்கள் சித்தப்பாவோட மாமியார்கிட்ட பேசினாங்க. மாமியார்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் சித்தப்பாவுக்கு ஃபோன் பண்ணி இவங்க இந்த பிரச்சனை லவ்வில் இப்படி இருக்காங்க போகிறாங்க, நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அவர் சித்தப்பா ஒத்துக்கவே இல்லை, வேண்டான்னுட்டார். அதுக்கப்புறம் நான் வந்து எக்ஸ்போர்ட் கம்பெனியில் இருந்தேன் மேடம். அதுக்கப்புறம் இவரும் வந்து வேறு எக்ஸ்போர்ட் கம்பெனியில் வேலை பார்த்துருந்தார். நாங்கள் 2 பேரும் இஷ்டப்பட்டு வடபழனி கோயிலில் போயிட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்படி ஒரு கொலை செய்திருக்காரு தெரிஞ்சும் நீங்கள் கல்யாணம் பண்ணீங்க. ஆனால் நீங்களும் அதுக்கு காரணம்? நான் காரணம் மேடம். அவர் மேலே அவ்வளோ லவ் இருந்தது. நானும் இப்போ அவ்வளோ அனுபவிக்கிறேன் மேடம். ஆனால் அவ்வளோ லவ் இருந்தது அவர் மேலே. அதான் மேடம் அவங்க வந்து சொன்னாங்க மேடம், லவ் இருந்துன்னா அவங்க வந்து சொன்னாங்க, சரி லவ் ஆகிடுச்சு விட்டாச்சு எல்லாம் பண்ணியாச்சு. நான் இவ்வளோ சொல்லிட்டேன்னு கேட்கவே இல்லை. என் பின்னா துரத்துனான்.
அப்புறம் அவங்க மாமியார் சொன்னாங்க, சரி அவங்களுக்குள்ள ஏதோ ஒன்று ஆயிடுச்சு இல்லை, அவங்களே பண்ணி வைங்கன்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் ஒன்றுமே அவர் சொல்லலை, போயிட்டார் கிளம்பி. நான் வந்துட்டு 2 பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணிட்டோம். வடபழனி கோயிலில் சும்மா போய் நின்று தாலி கட்டிட்டு அப்படியே வந்துட்டோம். வந்துட்டு அவங்க அக்கா வீட்டில் போய் தெரிஞ்சவங்க யாரோ ஒரு வீட்டில் போய் வாடகை கொடுத்தோம் இருந்து. 91 கல்யாணம் ஆச்சு. அந்த 3 வருஷம் அந்த மாதிரி கரெக்டாக ஓடிட்டே இருந்தது. 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் விஜயான்றவங்க ஒரு லேடியோட தொடர்பு. அவங்க வந்து அதுக்கு சரி, ஒரு நாள் கூட இப்படி ஒரு நாள் ஒரு நிமிஷம் கூட நான் யோசிக்காமல் இருந்தனாலே கிடையாது மேடம். எனக்கு நானே தண்டனை கொடுத்துப்பேன். அந்த அத்தையை பார்த்து அவங்களுக்கு வய தெரியாதா? என்னை வந்து அதுலேருந்து எங்கள் வீட்டுக்கே யாரும் சேர்க்க மாட்டாங்க. திரும்ப நான் என்ன ஆச்சுனாக்கா 96 ஒரு பையன் பிறந்தான். 2வது பையன் எனக்கு பிறந்து 2 நாள்லேயே இறந்துடுச்சு. மூச்சு திணறல் வந்து இறந்துட்டான். அப்புறம் எனக்கு ஜன்னி மாதிரி வந்துடுச்சு மேடம். அப்புறம் ஹாஸ்பிட்டலேருந்து வீட்டுக்கு வந்துட்டு சரியாயிடுச்சு. அப்படியே வீட்டில் இருக்கும்போது நாத்தனார் வந்தாங்க. வந்தவொடனே வேலை செய்ய தான் உன்னால் முடியல, அந்த ராணின்ற ஒரு பொண்ணு இருக்கா, அவங்க சொந்தக்கார பொண்ணு, அவளை கூட்டின்னு வந்து வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. கூட்டின்னு வந்து வச்சுருந்தேன் மேடம். 4 மாதம் நல்லா போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ளே டச் ஆகிட்டு குழந்தை உண்டாயிடுச்சு. 3 மாதமும் 4 மாதம். அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டா. எதுக்காக திடீர்னு வீட்டுக்கு போகிறேன்னு கேட்டது காரணம் சொல்லலை. அங்கே தெரியாமல் போய் இவங்க கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகலை, அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை. அப்போது இவர் தான் இப்போ 2வது கல்யாணம் பண்ணியிருக்கு. தைரியமாக ஒரு பொண்ணு அவங்க புருஷனை பற்றி எனக்கு தெரியாது, தெரியாது. எப்படி வச்சிங்க? நான் நம்பிக்கையோட தான் வச்சு, எனக்கு வந்து லவ் மேரேஜ்ன்றதுனால யாரும் கிடையாது. இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டு வந்தால் யாருமே என்னை எதுவும் பண்ணிக்கிறது இல்லை. டெலிவரியில் 3 யாரை வருஷத்துக்கு பார்த்தாங்க? டெலிவரிலாம் வந்து நானே தான் ஹாஸ்பிட்டலில், யாருமே இல்லை மேடம். பாட்டி இருந்தாங்க. பாட்டி இருந்து ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு. பாட்டி இருந்தாங்க. ஃபஸ்ட்டு பொண்ணுக்கும் பாட்டி இருந்தாங்க. 2வது பையனுக்கு பாட்டி இல்லை. அந்த பாட்டிங்கிறது வந்து பாட்டியோட பேரன் தான். அப்பாவோட அம்மா. அவங்க பேரனை தான் நீங்கள் கொன்னீங்க. அவங்க ஆமாம். அப்படி உங்களுக்கு வந்து பிரசவம் பார்த்தாங்க? சொல்ல மாட்டாங்களா? சொல்லுவாங்க. பேசாமே இருந்தாங்க கொஞ்ச நாள். தாயில்லாத பொண்ணுன்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணாங்க. தாத்தா பாட்டி மட்டும் தான் ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் தொடர்பாயிடுச்சு. அதுக்கப்புறம் அப்புறம் இவங்களுக்கு நான் போகிறேன்னுக்கு சரி என்ன காரணமாக தெரியல, திடீர்னு போதுன்னு நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். போயிட்டு 6-7 மாதம் நான் தனியாக மணிவாக்கன்னு ஒரு இடத்துல கொடுத்தனும் வச்சு ஓவர் டைம் அந்த டைம் இந்த டைம் என்கிட்ட போய் சொல்லி கேட்பேன். நைட்லாம் வரதில்லை, என்னென்னா ஓவர் டைம் என்னால் அதுலேருந்து ரெக்கவர் ஆகி வர முடியலை. ஏம்மா நீங்கள் இது செய்யும்போது உங்களுக்கு இல்லை, அந்த மனசு எண்ணங்கள் வரவே இல்லை மேடம். இந்த அவர் இறந்தார்ல உங்கள் அத்தை பையன், அதுக்கு முன்னாடி இந்த உங்கள் புருஷனோட உங்களுக்கு லவ் பழக்கம் மேரேஜ். எத்தனை வருஷம்? ஒரு 2 வருஷம் தான் இருக்கும் மேடம். என்ன வயசு இருக்கும் உங்களுக்கு? அப்போ 21 வயசு இருக்கும். 20 தான் இருக்கும். 9th தான் முடிச்சிருக்கேன். அப்போ 9th முடிச்சு 10th போக போகிறேன். அப்போ 15 வயசு தான் இருக்கும். 17 வயசு இருக்கும் லவ் பண்ணும்போது. 20 வயசில் கல்யாணம் நடந்தது. கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். சரி, ராணியோட தொடர்பு முடிச்சூர் பக்கத்தில் மணிவாக்கம் அந்த இடத்துல தான் வச்சுருந்தாங்க போல். அதுக்கப்புறம் தெரிஞ்சவங்க சொன்னாங்க, என்ன நீ பாட்டு இங்கே இருக்கீங்க, அங்கே குடும்பம் பண்ணி இன்னொரு பொண்ணோட தொடர்பு இருக்கான். அப்புறம் யாருன்னு விசாரிக்கும் போது வீட்டுக்கு வந்த பிறகு கேட்டதுக்கு நான் இங்கே இருந்தாலும் அவ்வளோதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், திருப்பதியில் போய் கல்யாணம் பண்ணிட்டுருக்குறாங்க. அது கேட்டு அதிலருந்தே சண்டை, பிரச்சனை தான். 2-3 தடவை அனைத்து மகளிர் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்போ இவங்கெல்லாம் வந்து கையில் இவர் பணம் நிறையா வச்சுருந்தார். நேராக ஹைகோர்ட் போயிட்டு ஜாமீனோட வந்தாச்சு. எங்கேருந்து கையில் அவ்வளோ பணம்? எங்க மேடம் பணம் இவர் அப்போல்லாம் கையில் பணம் இருந்தது மேடம். எங்கேருந்து? அவர் சூப்பர்வைசர் இல்லையா, இப்போ தான் கொஞ்சம் கஷ்ட காலம் எக்ஸ்போர்ட்டில். அப்போ எப்படி அவ்வளோ காசு வரும்? அதான் மேடம் நிறைய இந்த வட்டிக்கெல்லாம் விடுவாங்க. இவர் பணம் இவர் கையில் இருந்தது. 20 அப்போவே வந்து சேலரி கம்மி தான், ஆனால் வந்து இவர் கையில் பணம் நிறையா இருந்தது. எப்படி? அதே மேடம் சம்பாதிக்கிறது தான் காசு. நானும் வேலைக்கு போயிருந்தேன்ல. இல்லை, சம்பளம் கம்மின்னா எப்படி காசு நிறைய வரும்? அவங்க அண்ணன் தம்பிங்கெல்லாம் வசதி மேடம், கோடீஸ்வரங்க எல்லாமே வசதி. நகை வேலை செய்கிறவங்க போனால் இந்தான்னு என்ன ஐயன் பாவன்னு கொடுப்பாங்க. அந்த பைசா வச்சுக்கணும், முன்னேறிட்டு வட்டி கொடுத்துக்குன்னு குழப்ப பாருன்னு சொல்லி கொடுத்தாங்க. நிறைய பணம் வேறு எங்கேருந்து மேடம் எங்களுக்கு பணம் வரும்? அவங்க கொடுத்தது தான். அவங்க வீட்டுக்கு போவாங்க, வருவேன். ஒரு 2 வருஷம் தான் மேடம் போனேன். அதுக்கப்புறம் இந்த பொண்ணு இந்த லேடி கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமும் அதுக்கப்புறம் என்னை வந்து அவங்க கூப்பிட்றதே கிடையாது. அவங்க வீட்டில் எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் அந்த பொண்ணோட பேர் தான் அந்த பத்திரிக்கையில் இருக்கும், என்னோட பேர் இருக்காது. உங்கள் பசங்க எப்படி இதை பார்க்குறாங்க? ஒரே பொண்ணு தான் மேடம். அப்போல்லாம் சின்ன வயசுல என் பொண்ணு வந்து 4வது படிக்கும் போதே இந்த பிரச்சனை நடந்துருச்சு. அதுவும் வந்து நிம்மதி இல்லாமல் எதுக்காக நான் உயிரோடு வாழ்ந்தேன்னா என் பொண்ணு நல்லா படிக்கும் மேடம். ஃபஸ்ட் டைம் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு இன்னும் பிஎஸ்சி படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கா, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். ஒரு பொண்ணு ஒரு பையன். என் பொண்ணுக்காக தான் மேடம். எங்கள் அத்தை மாமா இருக்காங்க, அவங்கள வேணா நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு கூட பாருங்க மேடம், இல்லை வரவுன்னா வைக்கிறேன். என் பொண்ணுக்காக தான் மேடம் வாழ்ந்தேன். என் வாழ்க்கை போயிடுச்சு, என் பொண்ணுக்காக தான் வாழ்ந்தேன். நல்லது கெட்டது எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு நான் வாழ்ந்தேன். இப்போ அவரோட தான் அவரோட வாழ்ந்துட்டு இருக்கேனாக்கா எனக்கு நிம்மதி இல்லை. குடிச்சிட்டு டெய்லி வந்து நடிக்கிறது போகிறது வர்றது. அவர் அடித்து யூட்ரஸ் ரிமூவ் பண்ணி 2 வருஷம் ஆகுது. வயிற்றில் அடித்து வீடிங் அதிகமாக போய்
யூட்ரஸே டிப்ரெஷன் இருக்கு மேடம். அந்த மன அழுத்தம் உள்ளுக்குள்ள இருக்கு, எல்லாம் ஏமாத்திட்டு. உங்களுக்கு என்னம்மா வேணும்? என் கூடவே இருக்கணும் மேடம். யாரு அவரு இன்னும் அவர் மேல அவ்வளவு அன்பா இல்ல இருக்கீங்க? மேடம், இன்னும் எல்லாத்தையும் இழந்துட்டேன். இன்னைக்கு யாரும் இல்ல, 10 பைசா கொடுக்க எனக்கு ஆள் இல்லை. நீங்க வேலைக்கு போறீங்களா? நீ வேலைக்கு என்னால போக முடியாது மேடம். நான் அடிச்சா ரத்தம் தான் வரும், அடிச்சா ரத்தம் தான் வரும். எல்லாம் உள்கா எலும்பெல்லாம் தேங்கி முட்டியெல்லாம் வலி. என்ன வயசு உங்களுக்கு? 48 வயசு மேடம். நீ வேலைக்கெல்லாம் சத்தியமா போகவே முடியாது மேடம். அவர் கூட எப்படிம்மா வாழுவீங்க? நான் சாவரன்னு வாழறேன் மேடம். இந்த தயவு செய்து சேர்த்து வச்சிருங்க. ஏன்னா எனக்கு சொந்தக்காரங்களை கேவப்படுத்தும். நீங்க குற்ற உணர்ச்சியோட வாழறதுனால தான் உங்களுக்கு இவ்வளவு மன அழுத்தம். நான் உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நான் உங்க வீட்டுக்கார்ட்ட கொஞ்சம் பேசணும். நீங்க கொஞ்சம் வெளியே வெயிட் பண்றீங்களா? உங்க பேருங்க? சண்முகம். எத்தனை பேர் நீங்க கூட பிறந்தாங்க? நாங்கள் 4 பேர். ஆம்பளை பசங்களா பொம்பளை? 4 பேர், 3 பேர் பொம்பளைங்க. 7 பேரா? ஆமாம். அப்பாவுக்கு என்ன வேலை? அப்பா வந்து அவர் காலமாயிட்டார். அவர் கோல்டு ஸ்மித். நாங்கள் எல்லாருமே. நீங்களும் அதே வேலை தான்? இல்லை இப்போ நான் எக்ஸ்போர்ட்டில் இருக்கிறேன். நீங்கள் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணீங்க? ஆமாம். கொஞ்சம் விவரமாக சொல்கிறீங்களா? எங்கே அவங்கள பார்த்தீங்க, எப்படி கல்யாணம் பண்ணீங்க? அதே எங்கள் ஊரில் தான் பார்த்தோம். நாங்கள் திண்டிவனம் பார்த்து நுளம்பூர் ஒரு வில்லேஜ். அந்த ஊரில் நாங்கள் பழகணும் போனோம். லவ் மேரேஜ் பண்ணோம். மேரேஜ் பண்ணி சென்னைக்கு வந்தாச்சு. இல்லை மேரேஜ் பண்ணி வந்தால் அதுக்குள்ளே நான் அவசரப்பட்டு வடமேல கோயிலில் போய் தாலி கட்டி வந்தாச்சு. இப்படியே வாழ்க்கையில் இருக்கும்போது அவங்க ஒரு அப்போது வந்து ஒரு மென்டாலிட்டி போல ஒரு சைக்கோ போல் அவங்க இருந்தாங்க. யார்? என்னுடைய மனைவி. அது நாளை அது ரொம்ப அவங்க சரியில்லாமையே இருந்தாங்க. ஒரு 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 இடத்துல ஒரு குப்பைனா அதை அப்படியே போட்டு அது எல்லா இடத்துலையும் போட்டு துடைக்க வேண்டியது. ஒரு சட்டை துவைக்கிறது எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 10 நிமிஷம், ஒரு கால். இல்லை இது கல்யாணத்துக்கு அப்புறமா அதுக்கு முன்னாடி? அது கல்யாணத்துக்கு பிறகு தான். இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லுங்க. யாரெல்லாம் இருந்தாங்க, எப்படி எதிர்ப்பெல்லாம் ஃபேஸ் பண்ணீங்க? உங்க திருமணத்தை பற்றி சொல்லுங்க. திருமணத்தை பற்றி என்ன இருக்குது? சாதாரணமாக பண்ணுறப்ப இல்லை லவ்ல தானேங்க. லவ் மேரேஜே அதுதானேங்க எக்ஸைட்மெண்ட். ஆமாம், அது சாதாரணமாக கல்யாணம் பண்ணி. நான் ரொம்ப ஃபாஸ்ட்டுங்க. நான் எல்லாத்துலேயும் நான் வேலையில் ரொம்ப ஃபாஸ்ட்டு. எதையும் நான் செம்ம வளவளவு பேச மாட்டேன். ரொம்ப பண்ணோம், மேரேஜ் பண்ணோம், ரொம்ப முடிச்சிட்டோம். இல்லை எப்படி அதை ஒத்துக்கிட்டாங்களா அவங்க வீட்டில்? யார்? அவங்க வீட்டில். அவங்க வீட்டு என்ன ஒத்துக்குதுன்னு இருக்குது. அவங்க வீட்டு ஒத்துல, எங்கள் வீட்டையும் ஒத்துக்கல. என்ன பண்ணீங்க? நம்ம சாதாரணமாக அவர் எங்கள் அப்பா வந்து எனக்கு ஒத்துக்கினார், என் கூட கோஆப்ரேட் பண்ணாங்க. அப்புறம் கட்சியில் அவங்களும் கோஆப்ரேட் பண்ணாங்க. மேரேஜ் பண்ணியாச்சு. சரி. அதுக்கப்புறம் அது பிறகு என்ன மேரேஜ் பண்ணி உடனே ஒரு பொண்ணு ஒன்று பிறந்தது. அதுக்கு பிறகு 4 நாளையில் பார்த்தா அவங்க கேரக்டரே சரி கிடையாது. சரி எல்லாம் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போனால் எல்லாம் பஞ்சாயத்து பண்ணி ஒரு சின்ன ஒரு பிரச்சனை அது பெருசாகி விட்ருவான். நீ கொடுக்கல அது என்னன்னா எனக்கு தெரியாது. ஆமாம், உனக்கு தெரியாது. என் சொந்தக்காரர் உங்க சொந்தக்காரெல்லாம் கேட்பாரு. நான் கேளு. நான் எவ்வளவு நிம்மதி இல்லாம என்ன டிப்ரெஷன்ல ஆக்கி இப்ப மென்டல் ஹாஸ்பிட்டல் தூக்க மாத்திரை 10 போடாம வருது. இப்ப என் மாமா எதனால சிறைச்சாலை சிம்மாசனம் சொல்லுவான் மேடம். யாரு போ? இல்ல அவர் ரொம்ப நேரம் நான் உண்மையை ஒத்துக்கிறேன். ஏன் தெரியுமா? நம்ம பாவம் இங்க தெரியணுன்றதுக்காக போடு. மனசாட்சி ஒண்ணு போதும். அம்மா உட்காரு. மனசாட்சி அம்மா எவ்வளவு நாள் உள்ள இருந்தாங்க? அவர் எவ்வளவு நாள் இருந்தாங்க? எத்தனை மாசம் இருந்தேன் நான்? அது எனக்கு தெரியாது. நீ எத்தனை நாள் இருந்த? நான் தேவையில்லையே. உன்னை யார் ஜாமீன் எடுத்தது? உன்னை யார் ஜாமீன் எடுத்தது? உன்னை ஜாமீன் நாங்க எடுத்தோமா? என்ன ஜாமீன் என்ன யாரும் எடுக்கல. ஐ டோன்ட் நோ. அது பத்தி தெரியாது. ரொம்ப ஸ்மார்ட் அவர். மஞ்சுளா என்ன பண்ணாரு அவர் அன்னைக்கு சொல்லுங்க. இது மாதிரி ஒரு சமையல் கட்டு மேடம், ஒரு சந்து ஓட்டை இந்த மாதிரி இருக்கு. கையில இப்படி கூப்பிட்டாரு மாதிரி இது பண்ற மாதிரி இல்ல சிக்னல் கொடுத்தாரு. இப்படி திரும்பி பார்த்தோன்னா இவர் இந்த கையில ஒண்ணு இந்த கையில ஒண்ணு கொடுத்தாரு. என்னன்னு கேட்டா டக்குன்னு எதையும் நான் யோசிக்கவே இல்லை மேடம். சொன்னதை செஞ்சேன். இன்னைக்கு என் வாழ்க்கை என்ன செஞ்சீங்க? எப்படி இருந்தது? இது வெள்ளையா இருந்தது மேடம். என்ன சொன்னாரு உங்ககிட்ட கொடுத்துட்டு? இது வச்சிருந்து சொன்னேன். நாங்கள் வச்சுன்னு சொன்னோமா? நீ வச்சுட்டியா? நீ தான் வச்ச. நான் வச்சேனா? கடவுளுக்கு இல்ல சொந்தக்கார கேட்டுப்பாரு. உங்க அண்ணன் தம்பியே கேட்டுப்பாரு. அண்ணன் தம்பி கேட்டு யாரும் கேட்டுட்டோம். சரி பரவாயில்ல. மேடத்துக்கு தெரியுது இல்ல. 30 வருஷம் ஆயிடுச்சு. 30 வருஷம் ஆயிடுச்சு. எந்த வருஷமா? 88வது வருஷம். அந்த பேப்பர் கட்டிங் எடுங்களேன். அப்படியா? நீ சொல்லாரு. யாரு? நானா பண்ணேன்? நீ ஊரெல்லாம் போஸ்ட் ஒட்டியே என்ன பண்ணீங்க? உலகமே தெரிஞ்சு பேப்பர்லயே வந்தாச்சு. டிவி ஸ்டேஷன்ல தெரியும், தப்பு இல்ல. நீ சொல்லட்டா? நீ என்ன வேணாலும் பண்ணணும் எனக்கு தெரியும். ஆனா ஒரே விஷயம் தெரியுமா? உன்னோட ஓப்பனா சொல்ற மேடம் எதிர்க்கே இப்போ மத்ததுக்கும் நான் அலையில. எனக்கு அது முடிஞ்சு போச்சு. வயசு தாண்டியாச்சு. எனக்கு இப்போ வந்து என்ன நிம்மதி வேணும். நிம்மதி வேணும். ஆனா உன்னை வெளியில விடக்கூடாது. நான் வாழ்ந்தா இன்னும் கொஞ்ச நேரம் வாழ்ந்து ஒரே காரணத்துக்காக தான். என்ன பண்ண முடியும் மேடம்? ஒரே 30 வருஷம் அவர் வெளியில சுத்திட்டாரு. அவர் என்ன பண்ண முடியும்? யாரு இருக்கா இப்போ? வேலை பாருங்க மேடம். அவர் ஜம்மன் கடவுள் நான் மேடம் அப்படி சொல்லுவாரு மேடம். அவரு
அவர் வந்து ஜம்முன்னு ப்ரூவ் பண்ணி ஏங்க, சாட்சி இவள் எல்லாம் மேடம், இது மேடம், பண்ணிட்டு நான் ஜாலியா இன்னொரு விஷயம் எனக்கு தெரியுமா? தேவையில்லாத நான் அப்போ நான் அவர் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன் பண்ணுவாங்க? நான் சொல்லல தேவையில்லாததுதான். இவங்க நடிப்பா கொலை மேடம். பண்ணுவாங்க, கொலை பண்ணுவாங்க, யார் கொலை ஜட்ஜை பண்ணாங்க? ஏமாத்துவாங்க, யாரை கொலை பண்ணாங்க? சிஸ்டத்தை ஏமாத்துவாங்க. அப்புறம் என்ன எனக்கு எந்த வேலை சிஸ்டம் இல்லாம கிடையாது, நாங்க ஒண்ணும் பண்ண கிடையாது, நான் ஒண்ணும் பண்ணல. நீங்க தான் கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. யார் கற்பனை பண்றா? ஆ. யார் கற்பனை? மேடம் விட்டானா என்ன பண்ணணும் தெரியாது. என்ன நினைச்சுக்கிறேன் நான் உங்களுக்கு டெய்லி நான் டிவி பொறுமையா இருந்தாதான் ஒரு வந்து. பிரச்சனைக்கும் எந்தெந்த சொல்யூஷன் மேடம் கொடுக்குறாங்கன்னு இதுக்காக டிவி பார்க்கவே மாட்டேன். நான் ஒரு மெடிடேஷன் பண்றதுனால டிவி பார்க்கவே மாட்டேன். ஆனா இந்த சொல்யூஷன் என்ன உனக்கு நமக்கு என்ன இருக்கிற சம்பாதிச்சு எல்லாம் போட்டு 10 மாசமா நான் 10 டிவி காசு பாக்குறது. இல்லாம எனக்கு ஜீரோ ஆக்கி உட்கார வச்சு பாரு. யார் இது ஒரு காரணம்? ஜீரோ அதுக்கு நீ பர்சன்ட் ஒவ்வொரு உட்கார இது வச்சு பண்ணிட்டு வருவே நான் பார்த்து உட்காந்துருக்கணுமா? இப்போ ஒருத்தி வச்சிருக்கிய கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிய அது என்ன காரணம்? ஆ? என்ன நீ காரணம்? பண்ண சொந்தம்ன்றதுனால தப்புதான். என்ன பண்ணாங்க? ஆ, என்ன நீ பண்ணாங்க? ஒருத்தன் கூட போய் ஆ வெளியில தேவையில்லை இப்ப மேடம் 1000 பேர் மேடம், போனோம்னு சொல்லுவாங்க மேடம். வேற அவ கூட எவனா phone இருந்தா பண்ணா, வேற அசிங்கமா எவனா கேட்பேன் இருந்தா மேடம். இப்போ வருங்க நீ ஒரு பண்ண தப்பு பொம்பளைங்க மறைக்கிறதுக்காக காரணம் 25 காட்டாத. பேர் 100 பேர் பாக்குறாங்க. 1000 பேர் ஆரியா சொல்றான். இதோ தூக்கி அந்த ஆரி யாரு? தோசை நீ கட்டி செஞ்ச அடிக்கிறா. தப்பு. நீ செஞ்ச இந்த தப்பு வயித்தை தான். நீ பாருங்க திருப்பி எல்லாம் அங்கங்க அடையாளம் போட்டு வேப்ப அடிக்கிறாவ. யாரு அடிப்பா யாரு? கொஞ்சுவாங்களா? ஆ? ஏதா அடிப்பாங்களா கொஞ்சுவாங்களா? அடுத்த மேடம் ஏய் அத குடிச்சிட்டு நைட் பேசுவார் மேடம். ஐயா, 3:30 வரைக்கும் பேசுவார் மேடம். மூணு நிம்மதியா பேசுவாரா? வராது. காலையில ஆனா நான் பேசி வினோதமா தான் பேசுறது. மேடம் அடிப்பேன். அடிக்கிற வரைக்கும் முடிவியா நீ? முதல் வாட்டி ஒருத்தர் இங்க உட்கார்ந்து அந்த பக்கம் பார்த்து பேசுறாரு, என்ன பார்த்து பேசாம ஏங்க யார்கிட்ட பேச என்னங்க இருக்குது? அந்த பக்கம் பார்த்து பேசுறாரு. யார்கிட்ட பேச என்ன இருக்குது? ஐயோ கஷ்டமே. நம்ம நிலைமை, நம்ம நாட்டோட நிலைமை இப்படி ஆயிடுச்சு. நாட்டோட நிலைமை ஒரு நல்லா இருக்குது. குற்றவாளி இது கொலை பாருங்க பண்ணிட்டு இங்க வந்து உட்கார்ந்து தைரியமா என்ன கொலை பண்ண பண்ணிட்டாங்களா? முடியும்? போலீஸ் என்ன பண்ண முடியும்? கொலை ஜட்ஜ் பண்ணிட்டாங்களா? என்ன பண்ண முடியும் ஏங்க, கேக்குறாரு. கொலை பண்ணிட்டாங்க சொல்றீங்க, நீங்க எப்படிங்க கொலை பண்ணாங்க? கொலை பண்றவங்க எல்லாம் விட்டுருவீங்க, எல்லாம் ஜாலியா நீ பண்ணல. நீ குடுக்கல நான் அதை நான் செய்யல. எதுவும் கிடையாது. போ வழக்கு போட்டு என் மேல பதிவு பண்ணி மறுபடியும் வா. வேற அப்ப வேலை தெரியும் இல்லடா உனக்கு. நீ பெரியவன் நானு. நான் உனக்கு மறுபடியும் உனக்காக ஆ. நான் இப்ப கூட சொல்றேன். உன்னோட எச்சிக்கைலாம் நான் அடிமை கிடையாது. உன்னை வா ஆனா இன்னொருத்தி கூட வாழக்கூடாது. அதுக்காக எனக்கு மேடத்துல காலில் விழுந்து கதறதுக்கு கூட ரெடி. சரியா சொல்லு. இப்ப ஆமா 17 வயசு பையன் இருக்கும்போது ஏன் அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஒரு என் வாழ்க்கை குழந்தைய கெடுத்த இல்ல. விட்டுருவாங்களா? என்ன இன்னைக்கு ஒருத்தர் கூட கிடையாது. என்ன யான்னு கேக்குறதுக்கு ஆளு. யாரு? உனக்கு எல்லாருங்கிறாங்க சொந்த உனக்கு பந்தம். உனக்கு 2வது கல்யாணம் பண்ணி வச்ச வேலையை யார் தெரியுமா? உன் சொந்த பந்தம் தான். ஆமா. அதனாலதான் நீ பண்ண தப்புன்னு- உனக்கும் சிறைச்சாலை எனக்கு சிம்மாசனம். ம். அது இன்னும் வெளிநாட்டுல ஏதோ ஜெயில் இருக்குமா மேடம்? அந்த பேர் தெரியல. அங்க கூட ஐயையோ. அமைச்சர் நான் போய் அங்க போய் இருப்பேன். உன்னால 22 நாள் ஆமா. முன்னால இருந்து முடியுதா? இல்ல கொசு கடியில மேடம். ஆ? அப்பா எனக்கு ஜாமீன் எடுங்க. ஆனா இல்ல, நான் இல்ல. எவ்வளவு கஷ்டப்பட 4 மாதம் நான் உள்ள இரு, இரு, இருந்தேன். உங்க- யாரும் இல்ல. ஏய் அவரை யாரு ஜாமீன்ல எடுத்தாங்க? அவங்க அப்பா. ம் அடடா. ஆ நான் சொல்றதெல்லாம் உண்மை. என்ன பண்ணலான்றீங்க இப்ப நீங்க? எங்க போனாலும் நம்ம கதை பிரச்சனை தீரவே இல்லையே தான் நான் மேடத்தை பார்க்க சரி, வந்தேன். அடுத்து வந்து பாத்துட்டு இப்ப என்ன பண்ணலாம் எங்க சொல்லு. மாமாத்தி போன் போட்டு கேளுங்க மேடம். உண்மையில இந்த ஒரு வார்த்தை இல்லம்மா, உங்களுக்கு திருப்தி ஆயிடும். அந்த இவர் ஜெயில்ல இருந்தது 21 நாள் இருந்தது, ஒதுக்க நீங்க மாட்டாரு. 4 மாசம் இருந்தது, ம். எல்லாமே ரெக்கார்ட்ஸ் இருக்கு. ம் புரியுறதுங்களா? சரி. ஆனா அவர் இல்லன்னு போய் சொல்றாரு. ம் சரி. ஆனா அதுக்கான records வரட்டும். ரெக்கார்ட்ஸ் இருக்கு, பேப்பர் கட்டிங்கும் இருக்கு. ம் அதெல்லாம் பார்க்க தான் போறீங்க. ம் வரட்டும். என்ன வரட்டும்? உன்னை என்ன பண்ண வரட்டும். முடியும்? சொன்னீங்களே, நான் நேர்மையானவர், நேர்மையான நல்லவர். உண்மையான records வரட்டும். எனக்கு மேல மேடம், இருக்குது. எனக்கு மேடம், மேல இருக்கா? எனக்கு இன்னைக்கு வழக்கு இன்னைக்கு இருக்கா? காலையில கூட மேடம் காட்டுங்க பாப்போம். மேடம் நீங்க ஜெயில்ல ஏங்க, இருந்தீங்க, ஒரு ஒரு நிமிஷம் நாள் மேடம். நான் போலீஸ் போனது இது வரல நானு. நீங்க பிரிசன்ல கிடையாது. இருந்தது இல்ல. கிடையாதுங்க. அப்ப போய் சொல்றீங்க. அதுதான் அது advocate. 21 நாள் மேடம். advocate அவர் கூட மேடம். தெரியும் உங்களுக்கு. ஒரு நிமிஷம். மேடம் 21 நாள் இருந்ததுக்கு எனக்கு கொசுக்கடியில இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா ரெக்கார்ட் எடுத்தாச்சு, சும்மா அப்புறம் குசு குசு என்ன? சொல்லி. நீங்க எந்த ரெக்கார்டா எடுத்து மறுபடியும் நீங்க காட்டிங்க என்ன பண்ணீங்க மேடம்? அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. வேலைக்கு நான் போகல. இப்படியே தான் பேசுவார் மேடம். அவன் சம்பாஷணை போடட்டும். அப்ப அவங்களுக்கு உனக்கு சம்பாதிச்சு நான் போடவா? தெரியும் இல்ல? உனக்கு சம்பாதிச்சு நான் போடவா? ஒவ்வொரு பொம்பளை எவ்வளவு போய் கஷ்டப்பட்டு உங்ககிட்ட அடியும் அதிகம் வாங்கிட்டு ஐயையோ, டிப்ரெஷன் ஆகி ஒரு இந்த மாதிரி தவறும் செஞ்சுட்டு மன நீ அழுத்தத்தோட depression ஆயிட்டியா? உனக்கு நான் சேவை செஞ்சு கால் அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல கடந்த ஒரு வாரமா நீ 10 தான் நாள் சேவை சம்பாதிச்ச- கடந்த கால் உடைஞ்சு உனக்கு நான் போனது. சேவை இல்ல, செஞ்சேன். உனக்கு நான் சோறு ஆக்கி இல்ல, கால் போடணும். உடைஞ்சு போய் ராடு சோறு fit ஆக்கி பண்ணி போடணும். நீ தான் So, வந்து உனக்கு பாரு சம்பாதிச்ச போறியா? ஃபர்ஸ்ட்லயே சொல்லிட்டேன். என்னோட உணர்வுகளுக்கும் அதுக்கெல்லாம் நான் ஆசைப்படவே இல்லை. என் வாழ்க்கையை கெடுத்து நீ அனாதை ஆகிட்ட யாரும் இல்லாம அப்படியா? நான் சொல்யூஷன் கிடைக்கின்றதுக்காக நான் இவங்க கிட்ட வந்திருக்கேன் மேடத்துக்கிட்ட. நீ என்ன வேணாலும் சொல்லிக்க. இன்னும் எதனா கற்பனை நான் நினைச்சு பாக்குறேன். சொல்றேன் மேடத்துக்கிட்ட. சொல்லு கற்பனை தான். அதான். மென்டல் தானே நீ தான் சொல்லுவே. மென்டல் என் உடம்பெல்லாம் ரத்தம் ஏன் என்ன அடிக்கலையே? ரத்த காயம் எங்க சொந்தக்காரர்கிட்ட நான் பேசுறது கிடையாது. இல்லைன்னா ஆளை எல்லாரும் வச்சு அடிப்ப வருவாங்க. இல்ல இல்ல ஆளை வச்சு அடிப்ப. இந்த- நீ அடிக்க ஆளை வச்சு ஆ? நீ உங்க அக்கா தங்கச்சி வந்து அடிக்கல? உன்னை அடிச்சாங்க. ஏன் பாருங்க மேடம், இப்படிதான் மேடம், ம் இப்படிதான் மேடம். உன்னை அடிச்சாங்களா? நான் ஆ. தொட்டேன். ஆ. நான் உன்னை அடிச்சேன். ரத்தம் சரி. ஊத்துது மேடம். ஜனவரி மாசம் பொங்கல் அன்னைக்கு மேடம் ம். 6 பல்லு இல்ல மேடம். இந்த பாருங்க அப்ப கட்ட கூட இல்ல. ஐயோ அப்படி ஏற்கனவே ரத்தம் பல்லே கொட்டுச்சு கிடையாது. மேடம். ரத்தம் கொட்டுச்சு மேடம். எந்த டாக்டர் போனா? போய் மேடம் இதனால எனக்கு டிப்ரெஷன் ஏறுது. நீயே கற்பனை பண்ணி நீ தானே நான் உன் பொண்டாட்டி தானே? ஆ? உன் பொண்டாட்டி தானே? லவ் பண்ணும்போது தெரிஞ்சுதா? ஒரு லவ் கேவலமான- பண்ணும்போது தெரிஞ்சுதா? துரத்தி லவ் பண்ணி தெரிஞ்சுதா? கேவலமான என்ன வாழ்க்கையை கெடுத்து நாசம் பண்ணி
இதுக்கு தான் பிரசன்ட்ல போய் விட்டு எல்லாம் பண்ணி மேடம் பிரசன்ட்ல போயிட்டு எதுவுமே உலக ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இது பண்ணாங்க மேடம். ஆனா கொஞ்ச நேரம் நான் சொல்லவே இல்லை, அடிச்சு தாங்க முடியாம தான் அது கூட வீட்டுல வந்து நீயா சொன்ன என்ன காமிச்சு கொடுத்தேன்னா அடித்தாங்க காமிச்சு கொடுத்தேன். அந்த அம்மாவோட கவலையை கொட்டுறாங்க. இவர் வந்து அவர் இன்னொரு ட்ரிப்ல இருக்காரு. காமா அவங்களுக்கு தான் மென்டல் டிப்ரெஷன் இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. இவர் கொலை பண்ணியிருக்காருன்னு அவங்க சொல்றாங்க. ஏன்னா கோர்ட்டே சொல்லியிருக்காங்க அவங்க கொலை பண்ணல, அந்த அம்மா நான் கொலை பண்ணியிருக்கேன்னு சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது அவர் காமா உட்காந்து அதுக்கு வந்து கம்போஸ்டா இங்க உட்காருமா காமா கம்போஸ்டா சொல்லணும், இல்ல நான் அப்படியெல்லாம் பண்ணல, அந்த அம்மா கற்பனை பண்றாங்கன்னு காமா. இவரையே இவ்வளவு குதிக்கிறாருன்னு தான் எனக்கு புரியல. நான் ஜெயிலுக்கு போல, ஆமா நான் போல, எனக்கு நியூஸ் வரல, எனக்கு எதை பத்தி தெரியாதுங்க, நான் ஜெயிலுக்கு போக அவசியம் கிடையாது, நான் கொலை பண்ணல, எனக்கு அது தெரியாது. அவளா அவ பொறுப்பு. ரெண்டாவது நீங்க எப்படிம்மா உள்ள வந்தீங்க இதுக்குள்ள? நான் வந்து எனக்கு அப்பா அம்மா இல்லைங்க, இவங்க வீட்டுல வந்து நான் வேலைக்கு போயிருந்தேன். யாரு வீட்டுல? இவங்க வீட்டுல தான். இவங்க வீடுனா இவங்க இருந்தாங்களா? 2 பேர் சேர்ந்து கல்யாணம் ஆகி ஒரு சின்ன பொண்ணு, அது 2.5 வயசா அப்ப அவங்களுக்கு. ஏன் இவங்க வேலை செய்ய மாட்டாங்களா? இவங்களுக்கு பெரிய அவசரமே குழந்தை எடுத்தாங்க, வேலை செய்ய முடியாது, எனக்கு கூட்டிட்டு வந்த இல்லை கம்பெனிக்கு வேலைக்கு போயிருந்த சொந்தக்கார அவர் எனக்கு அத்தை புள்ள, நான் தாயம்மா பொண்ணு. சொந்தக்காரத்துனா அவங்க வீட்டில் நம்பி என்னை விட்டாங்க. என்ன வயசு இருக்குமா உங்களுக்கு? எனக்கு 13 வயசு தான் இருக்கும். ஏஜ் அட்டன் பண்ண 6 மாசத்துல அவங்க வீட்டுக்கு வந்துட்டேன். வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தேன். வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது இவன் என்ன பண்ணா கம்பெனி ஒரு ESR வேற ஒருத்தர் வச்சுட்டு இருந்தான். வச்சுட்டு இருந்து என் 2 பசங்க சத்தி மாதிரி சொல்றேன், 2 பசங்க வச்சுட்டு இருந்தா என்ன கூட்டுமே ஹாஸ்பிட்டலாம் கட்டுமே காட்டு. அப்புறம் வீட்டுக்கு வந்து 2 பேர் பேச நான் என்ன பண்ண இவர்கிட்ட சொல்லி ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் இவர்கிட்ட 2 பேர் பாடுறான்னு சொன்னோன்னே இவன் என்ன பண்ண அவர்கிட்ட புள்ள வாங்கிட்டியே 3 மாசத்துலயே. அம்மா நீங்க பொறுமையா சரிங்க மேடம், இருக்கேன் மேடம். சொல்லுமா. அதோட சண்டை போட்டோம்னா இவங்க 2 பேர் இவ என்கிட்ட மட்டும் தான் எல்லா கதையும் என்கிட்ட மட்டும் சொன்னேன். ஹாஸ்பிட்டல் பழகத்துக்கு கொடுத்து சொன்னேன். என்கிட்ட சொன்னா பண்ணிட்டா தெரியுமா, நான் சொல்லி விட்டேன், பெல்ட்டாலே அவர் அடிச்சிட்டாரு, என்னை விட்டு அதை வேற ஒருத்தர் அடிச்சிட்டாரு. அடிச்ச உடனே என்னென்ன பண்ணிட்டாரு, நாங்கள் 2 பேர் தோட்ட பண்ணி எங்க மேல பைய போட்டு இவ தப்பிச்சிட்டா. அதோட நான் வீட்டை விட்டே விட்டுட்டு போயிட்டேன். அப்ப நான் மன்னிப்பு கடிதம் எழுதி போட்டேன், என்ன என்னை மன்னிச்சிருங்க, இந்த மாதிரி பிரச்சனை வரேன்னு தெரியாது, நான் தப்பான்ட்டேன் சொல்லிட்டு லெட்டர் எழுதி போட்டேன். ஊரோட போயிட்டேன். அப்புறம் யாருக்கு லெட்டர் போட்டேன்? இவளுக்கு லெட்டர் போட்டேன். அப்பெல்லாம் போன் ஏது லெட்டர் மன்னிப்பு லெட்டர் போட்டேன். எதுக்கு அவங்களுக்கு மன்னிப்பு லெட்டர் போட்டேன்? நான் சொன்னதுனால தான் அவங்க பிரிஞ்சுட்டாங்க சொல்லி நான் சொன்ன தப்பு இப்படி நடக்கணும்னு தெரியாது. அப்போ 13 வயசா இப்பயே தான் நான் இவரை கல்யாணம் பண்றேன். தெரியாம நான் என்ன பண்ணேன், மன்னிப்பு கட்டு ஏதுனாலே மனசு மாதிரி சரி வா சொல்லிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் நான் ஹாஸ்பிட்டல் வேற கம்பெனி போயிருந்தேன். அங்கே எனக்கு சளி சளி 3 நாளா வீட்டில் இருந்தேன். அவன் சீனிவாசன் பேருக்கு இதில் KK நகர்ல தினமும் வீட்டுக்கு வந்தான். ஒரு நாள் வீட்டுக்கு வந்தான் சொம்மாட்டே நான் தப்பா எடுத்து ஏற்கனவே அவனை போட்டு கொடுத்தனால நான் ராணியை கல்யாணம் பண்ணேன். வீட்டில் அப்பா அம்மாட்ட சொன்னேன், போயிட்டான். ஒரு நாள் நான் மறுநாளும் வீட்டில் மறுநாளும் வந்தான், மறுநாளே போயிட்டான். 3ஆம் நாளும் வந்தான். வந்து என்ன பண்ண என்ன நான் அப்புறம் நாள் நீ ஏந்து வெளில போன்னு சொன்னேன். என்ன நான் சொன்னேன் நான் வெளில போனேன்னு சொல்லிட்டு உள்ளவே பார்த்தேன். அவங்க கிச்சன் ரூம் உள்ள இருந்தாங்க. இருந்துட்டு பாவர் ஜாயிட்டோட சத்தியமா வந்தான். எப்படி பேசும்போது எப்படி அடிக்கிற நியாயம் எல்லாம் பேசாதீங்க, நீங்க உங்க கதை மட்டும் சொல்லுங்க. அவன் கடிச்சு மூஞ்செல்லாம் கெண்டா வீங்கி போயிடுச்சு. உண்மையிலே சத்தியமா எனக்கு இந்த விபரம் என்ன தெரியும். 14 வயசு 15 வயசு அங்க போனா அதுக்கப்புறம் இவர்கிட்ட அதுக்கப்புறம் அவகிட்டே சொன்னேன், ஐயோ அக்கா இப்படி கடிச்சு வீங்கி போச்சா, மாமா தான் கண்டுபிடிச்சா சொந்துக்கு. சரி மாமா தான் அவங்க தங்கச்சி ஜாபராமேட்டில் இருக்கு, ஜாரிங்க பேர். அவர் கேட்டானா நான் வந்து ஜானி விட்டு போயிட்டு போய் சொல்லி பக்கத்து வீட்டில் பார்த்துங்க அந்த நைட்டு ஃபுல்லாக நாங்கள் 2 பேர் தாங்க தனியாக வீட்டுக்குள்ளே இருந்தோம். சத்தியமா என் பசங்க எந்த கோயிலும் சத்தியமா நான் பண்றேன், உண்மையிலே இந்த இடத்துல சொல்றேன். சத்தியமா இதுதான் நடந்துக்காது. அந்த 3 நாளைக்கு 3 நாள் வந்தா நாங்கள் அதோட நான் வேலைக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு நாளோட நான் பார்க்கல. ஏன் போய் சொன்னா அதான் நான் பார்க்க. அப்போ அதுக்கப்புறம் எத்தனை அவன் வீட்டுக்கு வந்திருப்பான். நான் தண்ணியாக இருந்தாலும் போதையில் ஒட்டி போய் கெடுத்துறாரு. எடுத்ததுனால நான் அவன் என்ன பண்ணிட்டேன், எல்லார்கிட்டும் பை சொல்லிட்டேன், வச்சிருக்காம பை சொல்லிட்டாளா. இதுக்கு தான் அவர் செஞ்சது உங்களுக்கு தப்பாவே படல? தப்பா பட்டுச்சுங்க, இருந்தாலும் வேணாம் சொல்லிட்டேன். அவர் தான் எனக்கு புள்ள இல்லை பொண்ணு இல்லை சொல்லிட்டு இப்படி என்னை ஏமாத்தினாரு. ஏமாத்தினா அதுக்கு தான் இவ்வளோ வீட்டில் இருக்க மாட்டா, சோறு ஆகி தர மாட்டா எங்களுக்கு, இவருக்கு எதுவுமே செய்ய மாட்டார். இவளுக்கு நீங்க எதுக்கு அவங்க வீட்டில் வந்து உட்காந்தீங்க? அதான் எனக்கு அப்பா அம்மா எல்லாம் இவங்க வீட்டில் தங்கி நான் வேலைக்கு போயிருந்தேன் மேடம். வேலைக்கு போயிட்டு சம்பாதிச்சிட்டு இருந்தேன். அவங்க சாப்பாடு சின்ன பொண்ணு 500 ரூபாய் வீட்டில் எதுக்கு? எனக்கு தான் அவர் வயசு எனக்கு பாருங்க, என் வயசுக்கு தான் இல்லை பாதி. எதுக்கு நீங்க அங்க வந்து உட்காந்தீங்க? நீங்க ஏதாவது ஹாஸ்டல்ல போயிருந்துக்கலாம், இந்த 8ஆவது தான் படிச்சா படிப்பு வசதியில் இப்போ கூட இப்போ யோசிக்க தெரியல. இப்போ கூட யாருன்னா சொன்னா கூட யோசிக்க தெரியாது மேடம், எது தப்புனா அது இப்போ கூட எனக்கு தெரியாது. எங்க பஞ்சாயத்து ஊர்ல இருந்து வரமுல நான் மாமன் பொண்ணை வச்சுறேன் ஊரு ஃபுல்லா சொல்லி விட்டேன். சரி தொட்டை பச்சு இவ்வளோ பைசா கல்யாணம் பண்ணாங்காட்டி என் பையன் அப்பெல்லாம் மாதம் அதெல்லாம் சத்தியமாக கல்யாணம் பண்ணல.
ஒரு முறை தான். அதுல இடையில ஏதோ சொன்னீங்க பையன் இல்ல சொல்லி வருத்தப்பட்டாரா? ஆமா பையன் இல்ல சொல்லிட்டு இவர் சொல்ல உங்களை பேத்துக்க அவங்க சொன்னாங்க. சொந்தக்காரங்க அவங்க சொந்தக்காரர் சொல்லுவாங்க இதுல அத்தை புள்ள பையில கல்யாணம் பண்ணி எல்லாரையும் நான் உசு பேத்தாங்க. அப்போட நான் மனசு மாறல. சரி அந்த அம்மா சொல்றாங்கல்ல ஜெயிலுக்கு போனது, அதெல்லாம் நான் சின்ன பொண்ணு மேடம் நான் ஊர்ல போது சொன்னாங்க இது மாதிரி ஜெயிலுக்கு போனா இவர் அத்தை புள்ளதான். ஆனா சின்ன பொண்ணாதனால பெரியவங்க தான் போய் பார்த்தாங்க. எனக்கு ஜெயிலுக்கு நான் போனேன்னு பாத்தீங்களா? அந்த விவரம் எனக்கு தெரியாது. போனாலும் இல்ல, எனக்கு ஜெயிலுக்கு தெரியாது. யாரும் போனது உங்கள்ட்ட சொன்ன பாத்தியா? ஊருக்காரங்க சொன்னாலும் வீட்டுல இருக்க ஊர்ல சொல்ல ஏதோ சொல்லிட்டு யாரோ கொலை பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டா. எனக்கு இவரு கூட எனக்கு யாருன்னே தெரியாது மேடம். எனக்கு இவரே தெரியாது. ஆரேன்னு தெரியாதவங்க வீட்டுல போய் தங்கிடுவீங்க. சொந்தக்காரர் தான். அந்த அளவுக்கு பெரிய அனுபவம் இல்ல. நான் ஜெயிலுக்கு போனா நான் இது பண்ணனா என் மேல என்ன கேஸ் இருக்கு என்ன வழக்கு அவர் ஜெயிலுக்கு போல அதுக்கு பத்தி நான் சொல்றேன். அதை விடுங்க. இப்ப என் லைஃப் தான் நான் சொல்றேன். அவரு பேசி போனாங்க. அத பத்தி நான் சொல்ல அதோட முடிஞ்சு போச்சு. சரி, கல்யாணம் பண்ணிட்டேன். என் பையன் நின்னுச்சு பாருங்க. இல்ல, இந்த ஜெயில் அவங்க இல்ல இல்ல அவங்க இப்ப என்ன ஜெயிலுக்கு பண்றாங்க? ஜெயிலுக்கு போற கதையை சொன்னதா நீங்க உண்மையா பேசுனா அவ அப்படி சொல்றா. இல்ல, இல்ல, ஜெயிலுக்கு போற கதை சொன்னதா அவ சொல்றாரு. அவங்க இந்த 5 ஜெயில் கொலை பண்ணா சொல்வா, 5 போன கல்யாணம் பண்ண சொல்றா. இதோட உள்ள அவ 5 வருஷம் வீடே தலை. என் பையன் 8 மாசம் குழந்தை. ஒரு சொத்து வித்தாங்க. எனக்கு வெறி 50,000 தான் கொடுத்தாரு. 2 லட்சம் அவன் போனிட்டு தான் கொடுத்தாரு. வெறி 50,000 தான் எனக்கு கொடுத்தாரு. அதுக்கும் சண்டை போடுங்க. கொண்டாட்டி பாருங்க. கொண்டாட்டிக்கு என்ன இருக்குன்னு பாருங்க. எல்லாத்தையும் நீ வச்சு வாங்கிக்குவ. யாரு அதை நீ கேட்க கூடாது. மேடம் 10 ரூபா நம்பி தர மாட்டான். அந்த எங்க குடும்பத்தை பத்தி நீ பேசக்கூடாது. அப்ப என்ன பத்தி நீ பேசாத. யாரு என் குடும்பம் நீ தான் நுழைஞ்ச, நான் நுழையல. இப்ப நான் கல்யாணம் பண்ணிட்டு நீ சொல்றது கேட்க 5 வருஷம் வீடு இல்ல எனக்கு. கேட்க வரல. 5 வருஷம் வீடு இல்ல. 5 வருஷம் சொந்த வீட்டுல லோல் பட்டு சாப்பிட்டு இருந்தேன். இப்போ என் பையன் 10ஆ படிக்கிறான். ஒரு பொண்ணு 5ஆ படிக்குது. 3000 வாடகை மட்டும். நான் வேலைக்கு போனா எனக்கே கையை பாருங்க. நான் night அம்மா, shift வேலை செய்யறேன். இப்ப இவங்க சொல்றது விஷயம் வெளியே வந்தா அது கூட இல்லாம ஆயிடும். புரியுதா உங்களுக்கு? இப்ப அந்த ஒரு உங்களுக்கு அது பாயிண்ட் வச்சா அவ seriousness செய்யற புரியுது. தப்புலாம் உங்களுக்கு அது முதல் பொண்ணு எத்தி பேடு போனாலும் உங்க தப்பு பேர் கிடையாது. என்னதுமா? ராணி. ராணி, நான் சொல்றது கொஞ்சம் காதுல வாங்கிக்கிறீங்களா? சொல்லுங்க மேடம். இப்ப நான் உணர்ச்சி வசப்படல. நான் சத்தமா பேசல. நீங்க உணர்ச்சி வசப்படாம நான் சொல்றது கேட்டுங்க. இந்த அம்மா சொல்லியிருக்கிறது விஷயம் சாதாரண விஷயம் கிடையாது. இது நான் பேசுறது கொலை கேஸ் தான். மறுபடியும் அதை ஆரம்பிக்க இங்க வாங்க. அதான் இவ சொல்றது அவன் கேட்பான். நான் சொல்றது கேட்கவே மாட்டான். அந்த அளவுக்கு அந்நியோன்யம் ஆயிட்டாங்க. இப்ப அவங்க பேசாம இல்லைன்னா பிரச்சனை. முத கொண்டாட்டி அவனுக்கு பிடிக்காது. ரெண்டாவது தான் பிடிக்கும். குடும்பம் ஒரு எப்படி ஆம்பளை வாழணும்? செருப்பா தோப்பட அடிக்கிறாங்க. ஒரு ஜல்லியில நிமிஷம். வெட்டி வெட்டி என்ன அடிக்கல? என் பொண்ணை கேட்டு கேளுங்க மேடம். அதப்போல வெட்டி மேடம் என் பொண்ணை கேளுங்க மேடம். பாருங்கம்மா. பக்கம் பக்கம் கேளுங்க மேடம். கொஞ்சம் பேசாம காயம் ரெண்டு வரும் மேடம். கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? அம்மா, அவங்க முதல் மனைவி இருக்கும்போது இன்னொரு திருமணம் பண்ணா செல்லாது. ஆனா நீங்க எத்தனை வருஷம் ஆச்சு நீங்க அவரோட? 15 வருஷம் 16 வருஷம். பசங்களுக்கு என்ன வயசாச்சு? என் பையன் 10ஆ படிக்கிற. என் பொண்ணு 18 வருஷம் ஆகுது. 11 வயசு ஆகுது. என் பொண்ணுக்கு என் பையனுக்கு 16 வயசு. பாரு அப்ப நான் யாரு? மஞ்சுளா. நான் பொண்டாட்டி கிடையாது அவனுக்கு. அவள சப்போர்ட் பண்றேன். அப்ப பின்ன என் பொண்ணு யாரு? என் பொண்ணு யாரு? என் பொண்ணு யாரு? ஏமா நான் யாரு? நான் யாரு? வாயில சொல்லி நடந்துட்டு நான் யாரு? நான் யாரு? அவளு மட்டும் சப்போர்ட் பண்றியே. எனக்கு யாரும் இல்லன்னு தானே நான் இவ்வளவு உனக்காக நான் உன்னிச்சு வசப்பட்டு என்ன காமிக்கணும்? என்ன காமிக்கணும்? இதோ நேரம் அவங்க பாப்பாங்க. அவ சொல்லுங்க கிரிஜி எல்லாம் வாரேந்து என் மாப்பிள்ள சம்பாரிச்சத வாங்க பாரு. நான் கஷ்டப்பட்டு வாங்கி வச்சிரு. ஊர முட சத்தியமா நான் கஷ்டப்பட்டு வாங்கி வச்சிரு. என் புருஷனே வச்சு நான் பொருள் என்ன பெரிய பொருள். நான் ஒரே நீ ஒழுங்கா இருந்தா கல்யாணம் பண்ணாரு. எத்தி முடிச்சா நான் ஒழுங்கா இல்லன்னா பண்ணிடுவேன். அவர் குடும்பத்தை கெடுத்துருவேன். சரிடி நான் வேற போறேன். நான் போறேன். எல்லாம் பேசுறானடா. நான் பண்ணாதே நீ. நீ பண்ணுவ. நான் பண்ணுவேன். பொண்ணையே மறந்துட்டான். இவன் 100 பாப்பா நான் எதுவும் 100 பேர் அசியமா இருக்கு எங்களுக்கு. அவன் 1000 தப்பு பண்ணிட்டு அவன் எங்களை தப்பு பண்ண கேக்குறான். நீ ரெண்டு என் புருஷனை கல்யாணம் பண்ணிட்டு தப்பு பண்ணிட்டு ரெண்டாவது உள்ள பூந்து வந்த அவதானே அவளை குச்சி அடிக்கிறா. பேசும்போது அடிக்கிறா. சும்மா இருங்க. எவ்வளவு நேரமா சொல்றேன். அப்போ
நீ முடிவு பண்ணிருக்கனா அவரோட நம்ம வாழ மாட்டேன்னு. ஏன்னா நீங்க வந்து சொல்றது பழி வந்து பெரிய பழி. இப்போ நீங்க வந்து அவரை காட்டி கொடுக்குறீங்க. இது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது. இப்ப அவர் உங்க கூட வாழ்ந்துருவாரா? யாரு அவரை அது அவரை தான் கேட்கணும். எப்படி வாழ்வார் கேட்டு பாரு. வாழ மாட்டேன் இனிமேல். நீ வேலையே போச்சு, அப்புறம் இனிமேல் சரி வாழறதா வேலை. அவ கூட மட்டும் வாழ்வேன், எங்க கூட வாழ மாட்டேன். நல்ல புனிதமானது, நல்லா புரிஞ்சுக்க, ஒரு கோயில் போல. பேப்பர்ல வந்து எதை விடவா? கோவில் மாதிரி சொன்னீங்க? எது எது கோவில்? குடும்பங்க, எனக்கு தெரியுங்க. அப்படியா? ஓ. எனக்கு 56 வயசு ஆச்சுன்னு சொன்னா அதான் ஒரே நான் பொண்டாட்டியோட குழந்தையா? தெரியும். கோவில் குடும்பம். அதனாலதான் உங்க குடும்பத்துல ஒரே இருக்கிற பொண்டாட்டி, நீ கிண்டல் பேசக்கூடாது, பண்ணுவா. பேச தகுதி கிடையாது. Excuse ஒரு என் கம்பளம் கேட்டு பாரு, ஒருத்தரையும் நான் கிண்டல் பண்ண சரி, இப்ப நீ யார் கூட வாழ போறன்னு முடிவு பண்ணு. ஹலோ, ஒரு நிமிஷம். அவ கூட வாழ்ந்தானா செத்தார விட்டு ஓடு ஊரு போட்டு ஓடு மிஸ்டர் ராணி, ஓடு. ஆன பிறகு உங்க கம்பெனிக்கு நான் போய் வேலை இல்ல, செய்யறேன். இவரு போய் நார கம்பெனி போக மாட்டேனா? 2 பேரும் உட்காரோ, அவன் இல்ல. சோறு போட வேலைக்கு போயிட்டு. இவர் ஏன் நான் உனக்கு போடுறேன்? ஏன் உனக்கு போடுறேன்? அவனுக்கும் போடுறேன். வேற வேலை இல்ல எனக்கு. ஏன் வேலை மேடம் கேட்டுங்க போச்சு? ஒரு நிமிஷம். ஏன் வேலை குடும்பம் போச்சு? கோவில் சொல்றாரு. அந்த கோவில்ல 2 பேரும் என்னமா பேசிட்டாங்க பாத்தீங்களா? அடடா, கடவுள் பெருமாள் 2 வச்சுக்கோறான், சிவபெருமான் 2 வச்சுக்கோரு, நாங்க வச்சுக்கிது தப்பா. என்ன என்ன நியாயம் நியாயம் இது? பாருங்க. என்ன நியாயம் ஆமாங்க, பாருங்க. என் கடவுளை அதான் ஒரு சொல்றேன். பாண்டி சேர்ல கல்யாணம் பண்ணா மனைவி செய்வாங்க. சரியில்லை, எனக்கு புள்ள வேணா பண்ணேன். என் கூட என்ன நான் தப்பு? தாய்மாரி வச்சு என் அவங்கள குடும்பத்தை divorce பண்ண கெடுத்துட்டா? வேண்டியதுதானே? அவங்க எல்லாம் யூஸ் பண்ணி வேணாம், வச்சிருக்காங்க. நான் டைவர்ஸ் பண்ணா விட மாட்டாங்க. மேடம். டைவர்ஸ் பண்ண விட உட்காருமா. மாட்டாங்க. இல்ல மேடம், நான் போறேன். ஏன்னா எனக்கு அந்த மாதிரி வாழ்க்கை தான் வேணும் மேடம். நீ உட்காரு. நான் செத்தாவோட 30 வருஷம் வாழ்ந்துட்டேன். என் சொந்த பந்தம் என்ன இன்னும் ஏத்துக்காது. உட்காருங்க. எனக்கு செஞ்ச அங்க உட்காருமா. கொலை பாத்துக்காக. உட்காருமா. நீங்க உங்களுக்கு பொண்டாட்டி சரி வரலன்னா நீங்க அவளை டிவோர்ஸ் பண்ணிட்டு அவங்களை கல்யாணம் இவன் பண்ணிருங்க. தான் 10 கிலோ குத்தா அவன் ஒத்துக்க மாட்டான். எல்லாமே பண்ணிட்டாரு. அப்ப டைவர்ஸ் பண்ணிட்டு வந்துடணும். ஊரு நாலு டைவர்ஸ் பேர் பண்ணிட்டு வேலை வந்துடணும் எங்களுக்கு. எல்லாம் பண்ணிட்டாரு. டைவர்ஸ் பண்ணிட்டு அவங்க கூட வாழணும். ஒரு அனாதை ஆகணுமா? என் வீட்டை இருந்து என் குடும்பத்தை கெடுத்து குடிச்சவர் ஆகிட்டு என்ன அனாதை ஆகிட்டு இன்னைக்கு அவங்க ஒண்ணு அலையிற கடவுள் ஒண்ணு அலையிற நீ ஏன் தேவையில்லாம ஏன் பேசுற? தேவையில்லாம ஏன் பேசுற? சரி, நான் மஞ்சுளா, கேக்குறேன். நீங்க என் உட்காரு. கூட வாழ விருப்பம் இல்ல உனக்கு. இந்த அளவுக்கு ஆகிட்டு போய் நான் எப்படி வேலைக்கு போக முடியும்? அதை மட்டும் சொல்லு, வாழ விருப்பம் இல்ல. வாழறது போய் பேசல, வாழறது போய் மேடம். மஞ்சுளா இங்க வாமா. இல்ல மேடம், சாரி மேடம், எனக்கு மனசு வந்து உறுத்துச்சு. மஞ்சுளா. எனக்கு யாரும் இல்லையே, ஏமாற்றம், மஞ்சுளா. மன அழுத்தம் நிறைய இருக்கு. மஞ்சுளா, நான் கொஞ்ச நேரம் கூட இருக்க மாட்டேன், நல்லாவே தெரியும். மஞ்சுளா உட்காருமா. இல்ல மேடம், நீங்க சொல்லிடுச்சு, அந்த சொல்லிடுச்சு. நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. லைஃப் பேசாம கூட அப்படி இருக்க முடியாது. ஒரு நிமிஷம் கொஞ்சம் பேசாம பேசாம கம்முனு சொல்லுங்க நீ மேடம். பேசாம இரு கொஞ்ச நேரம். நடிக்கிறேன் பேசாம இரு கொஞ்ச நேரம். உன் நடிப்பு என் வந்து குடும்பத்தை தெரியும். கெடுத்தது கொஞ்சம் right. ஒரு பேசல. மாப்பிள்ளை மாய்க்கிட்டா, ஒரு மாப்பிள்ளை மாய்க்கிட்டா. கொஞ்சம் பேசாம மாப்பிள்ளை இருங்க. வாழ்க்கை மஞ்சுளா, 30 வருஷமா கொடுமை மஞ்சுளா, பண்ணாங்க. கொஞ்சம் பேசாம இருக்கியா? கதை விடு. அதான் ஊர்ல போனா அவளும் போய் ஊர்ல போய் கிடக்கலாம். ராணி கொஞ்சம் பேசாம இருக்கியாமா ப்ளீஸ்? சொல்லுங்க மேடம். இத பாருங்க. நீங்க உங்களுக்கு மனைவியை பிடிக்கலன்னா அவங்களுக்கு ஒத்து வரலன்னா அவங்கள டிவோர்ஸ் பண்ணி நீங்க அவங்கள கல்யாணம் பண்ணிருக்க வேண்டியதுதானே? அதை விட்டுட்டு எத்தனையோ முறை வழக்கு அட்வொகேட் இருக்கிறாரு, அட்வொகேட் நிறைய வினோபா காந்தி அட்வொகேட் எல்லாம் உங்களுக்கு கேஸ் டிவோர்ஸ் கிடைச்சதா நீங்களும் இல்லையா? இருக்குதுங்க அப்படியே. மை வச்சிட்டாளுங்க. விவாகரத்து ஆச்சா இல்லையா? மை வச்சு மைட்டா பாரு. அது எங்க அதுக்கு தான் வர மாட்டாங்க கோர்ட்டுக்கு வரது. விவாகரத்து ஆகல. சோ அதனால சட்டப்படி அது தெரியும். குற்றம். ஆமா. அது கோர்ட்ல போயிட்டு வெங்கடாஜலபதி 2 பொண்டாட்டி வச்சிருக்காரு, ஆமா. கிருஷ்ண பகவான் 1008 பொண்டாட்டி வச்சிருக்கனால நியாயம் பேச முடியாது. கெடுத்தாளுங்க. இந்த சமுதாயத்துல ஒரு சட்டம் ஆமா, இருக்கு. right. சட்டவிரோதமான 1000 பேரை செயல். பாப்பண்டி. என் குடும்பத்துல ஏன் வந்த? Hello. பேசிட்டு மேடம். Please keep quiet. இவன் பேசாம பின்னாடி திருப்பி பேசுறாங்க. நீங்க சொல்யூஷன் தானே வந்தீங்க. அவன் பேசிட்டே இருப்பான், கொடுங்க நான் மேடம். அப்ப பண்ணுவேன். பேசாம இருங்க. அதான் சொல்லிட்டால 1000 பேர் நான் உன்னை சொல்லலையே. யாரை கல்யாணம் பண்ணி கொடுக்குறது? நீதான் அவளை வந்து இது பண்ணிட்டு கிடக்குறிய. இப்ப மோகமே அவ மேலதான் உனக்கு. ஆமா, கொஞ்சம் ஆமா. பேசாம இருக்கியாமா? அதான். ஒரு நேரத்துல நேத்து சொன்னேன், அவ வந்து சரி கிடையா, பொண்ணை கேட்டு கேளுங்க மேடம். கொஞ்சம் பேசாம இருமா. என் பொண்ணை கேட்டு கேளுங்க மேடம். சொன்னா புரியாதா உனக்கு? சொல்லுங்க மேடம். மாஜலா, இப்போ ஒரு விஷயம் நீ கிளியரா புரிஞ்சுக்கணும். அவ புரியவே மாட்டான் இதுல சொன்னா. என்னன்னா இங்க வந்து ஒரு பெரிய பழிய போட்டிருக்கீங்க நீங்க. இதோட அதுக்காக விளைவுகளை நீ அப்புறம் சந்திச்சாகணும். சரிங்க மேடம். ஒண்ணு இல்லைன்னா மேடம் ஒரே விஷயம் நான் சொல்றேன் மேடம். இவ்வளவு நேரம் நான் எல்லாமே பேப்பர்ல கூட வந்தது அந்த அந்த விஷயங்கள். நான் வாழ்ந்தானே இருக்கேன், வேற வழி இல்லாம நான் வாழ்ந்தானே இருக்கேன். நிஜமா சொல்றேன் மேடம். எனக்கு ஒரு விஷயத்துல மட்டும் எனக்கு நான் உங்ககிட்ட கேட்கறேன் மேடம். உனக்கு ஏன் இவ்வளவு டிப்ரெஷன்? ஏங்க இப்ப நான் போய் எனக்கு வீட்டுல எனக்கு இப்ப 5 பைசா எனக்காக ஒரு பேங்க்லயோ எதுலயுமே கிடையாது. எல்லாமே யாருதான் பேங்க்ல போச்சு. போறாரு? எல்லாமே போச்சு. எங்க நான் ஊர்ல பேசிட்டு இருக்கேன் பேங்க்ல மேடம். போறாரு. நான் கூட பேசிட்டு அவரு. இருக்கேன் மேடம். சொந்த பந்தம் எங்க அப்பா வந்து கொலைய பண்ணிட்டேன்றதுக்காக இன்னைக்கு கூட கொலை பண்ணிட்டேன் நான் ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் அப்பா ஒரு இடம் ஒண்ணு வித்தாரு. அந்த ஒரு 5 லட்சத்துக்கு வித்தாரு மேடம். 1000 தப்பு 5 லட்சம் பேசிக்கிறா. நம்ம தப்பு மேடம், பண்ணா ஐயோ பாருங்க மேடம். தப்பு அப்பா வந்து 5 லட்சத்துக்கு ஒரு இடம் பண்ணா வித்தாரு. சவாலா அப்பா எனக்கு லவ் பண்ணி போனதுல எனக்கு காசு எனக்கு வந்து 50,000 தான் கொடுத்தாரு. நான் அதை வாங்கல, கேஸ் போட்டுட்டேன். எல்லாமே போச்சு. இப்ப நான் அப்படிதான் நிக்கிறேன். என் பொண்ணு கூட நான் இருக்கேன். பொண்ணு வீட்டுல கூட என்னால இருக்க முடியாது மேடம். நான் தனியா தான் இருக்கேன் மேடம். நான் தனியா தான் இருக்கிறேன். அது பத்தி நீ பேசக்கூடாது. அதை பத்தி அவ பேசக்கூடாது. 3000 ரூபாய் வாடகை இதெல்லாம் கேள்வியா மேடம்? வாடகை மட்டும் இத சொல்லி கொடுத்தா மேடம் நான் மயங்கணும். இதெல்லாம் சொல்லலாமா மேடம்? இதெல்லாம் சொல்லலாமா மேடம்? ஒவ்வொரு பொருள் எடுத்தா 10,000 கொடுத்து தனியா வைக்கிறேன். உனக்கு என்னத்துக்கு? தானே
உனக்கு என்ன இத பத்தி அப்ப எனக்கு 2 பசங்க இருக்கு, நான் என்னங்க பண்ணுவேன்? அவங்க வந்து சொல்லுங்க சண்டை அத பத்தி போறாங்க. நான் ஏன் மேல கவலைப்படணும் சண்டை போற வந்து அவங்க எங்க அத்தை வந்து மாமா கூட காலி இன்னைக்கு பண்ண என்ன கேட்க மாட்டாங்க நான் எங்க ஆனா அம்மா உங்ககிட்ட காலி போன் பண்ணி பண்ணா? கேளுங்க எல்லா விஷயமும் சொல்லுவாங்க சரி நீங்க ஏன் இங்க வந்தீங்க? யாருங்க மேடம் எதுக்கு இங்க வந்தீங்க? அவங்க 2 நாள் போறது அங்க போக கூடாது மேடம் அவங்க அவங்க தான் அதுக்காக தான் நான் வந்தேன் என்னங்க? ஒரு நிமிஷம். அதுக்காக தான் நான் வந்தேன். அதுக்காக வந்தீங்கன்னா வந்தேன் நீங்க அவரை காட்டி கொடுத்திருக்க மாட்டீங்க. எது மேடம் ம். எது மேடம் அதாவது ஃபர்ஸ்ட்ல நடந்த கதைகள் என்ன இல்ல அது அது நான் உங்ககிட்ட சொன்னேன் அது நான் சொன்னேன் மேடம் டிப்ரெஷன் மேடம் டிப்ரெஷன் மேடம் கொஞ்சம் பேசாம அதனால என் மன அழுத்தம். மேடம் இன்னொரு மேடம் இன்னொரு மேடம் அந்த பழைய கதையை அப்படியே தான் எனக்கு அப்படியே மனசுல பதிஞ்சு இவனால ஒரு தப்பு செஞ்சமே என்ன ஏமாத்திட்டானே யாரு நீ பாத்தியாடா நீ பாத்தியா பாத்தியா மேடம் எப்படி பேசுற மேடம் வேணானதுக்காக பேசுறியா வேணாமா வேணானா விட்டு வந்து போயிட்டே இருப்படா யாரு? மேடம் போறேன் மேடம் அவனே வாங்கிட்டேன் நான் உனக்காக தான் பேசிட்டு இருக்கேன். வா. எனக்காக என்ன மேடம் பேச முடியும் நான் சொல்றது நீ கேக்குறியா? அவனே நமக்கு சப்போர்ட் கிடையாது இங்க உட்காரு, நான் சொன்னதை கொஞ்சம் கேளு. இங்க பாருமா, உனக்கு அவர் கூட வாழணும்னா இது முறை கிடையாது. புரியுதா? இப்படி வந்து சண்டை போட்டு அவமானப்படுத்தி வாழ முடியாது. ஆனா நீ வந்து சொன்ன விஷயங்கள்ல உங்க சக்களத்தை சண்டையோ 2 பொண்டாட்டி சண்டையோ எனக்கு பெருசா படல. நீ சொன்ன ஒரு விஷயம் தான் என்ன டிஸ்டர்ப் பண்ணது. அது வந்து இதெல்லாம் உங்க அந்தரங்கமான விஷயங்கள். எனக்கு மைண்ட்ல வந்தது நீங்க சொன்ன அந்த கொலை மேட்டர். அது மட்டும்தான் என்ன டிஸ்டர்ப் பண்ணது. ஏன்னா அது மட்டும்தான் சமுதாயத்தோட பிரச்சனை. இன்னொரு விஷயம் என்னன்னா, இவ்வளோ பிரச்சனை இதுக்குள்ளேயே நடக்கிறதுன்னா இவங்க வாழ்க்கை வெளியே எப்படி இருக்கும்? அது வந்து அந்த குழந்தைகளை எவ்வளவு பாதிக்கும். இருமா சொல்லுங்க மேடம். அதுதான் எனக்கு பிரச்சனை. இப்ப நீங்க வந்து அவரோட வாழணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா அவரோட சமரசமா போயிருக்கணும். ஆனா இங்க வந்து நீங்க எல்லார் மேலே பழி போடுறீங்க. அது உண்மையா பொய்யான்னு உங்களுக்கு தெரியும். இதோட விளைவுகள் நீங்க அனுபவிச்சாகணும். அதுக்கு தயாரா இருக்கணும். நாங்க என்ன உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னா, சட்டப்படி உன்னை போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டிட்டு போயிட்டு நீ இப்ப இங்க சொன்ன விஷயத்த அங்க சொல்ல வைக்க முடியும். அது முடியும். அடுத்தது வந்து உனக்கு வந்து ஒரு அட்வொகேட் ஏற்பாடு பண்ண சொல்லி, இந்த கொலை மேட்டர் மட்டும் இல்லாம உனக்கு இவங்க 2 பேரும் துரோகம் பண்ணியிருக்காங்க, அதுக்கான நீ கேஸ் போட்டு உனக்கு ஜீவனாம்சம் வாங்கலாம். அதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். அவரோட சேர்ந்து வாழறத பத்தி மறந்துடு மஞ்சுளா. பிகாஸ் நீ அது பண்ணேன்னா மறுபடியும் நீ டிப்ரெஷனுக்குள்ள தான் போவ. இப்பவே உனக்கு உன்னோட கையில கண்ட்ரோலே இல்லை. என்னன்னு டென்ஷன் ஆக்கி விட்டுட்டேன். உனக்கு துரோகம் நடந்து போச்சு, அதை அக்செப்ட் பண்ணிக்கோ. அவர் உன்னை விட்டு விலகி போயாச்சு. அவர் வேணும். ஆமா, அவர் வேணும்னு நினைச்சியானா நீ இங்க வந்திருக்க கூடாது. சொல்வதெல்லாம் உண்மை. இஸ் நாட் த பிளேஸ் ஃபார் தட். நீ இங்க வந்தது உன் குற்ற உணர்ச்சியால. தாங்கவே முடியாது. இப்போ உனக்கு குற்ற உணர்ச்சியால தான் நீங்க குற்ற உணர்ச்சி பிரச்சனைக்காக நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். குற்ற உணர்ச்சிக்காக தான் நீங்க வந்திருக்க. அதுக்கு பரிகாரம் தேடுங்க. அதுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம். புரியுதா? இவங்க 2 பேர் மேலயும் நீங்க கேஸ் போடலாம். என்ன புரிஞ்சுக்கணும்? நீங்க கொலை பண்ணிட்டு வெளியில என் கூட வாழ மாட்டாரு கேளுங்க மேடம். நீ கொலை பண்ண சொன்னா என்ன தூக்கி உள்ள போட்டுருவாங்க. அப்ப என் கூட வாழக்கூடாது முடிவு பண்ணிட்ட நீ கை நீ என் கூட வாழக்கூடாது முடிவு பண்ணிட்டு பேசிட்டா. மைக் பண்ணிட்டா வச்சிட்டா. அப்ப என் கூட வாழ மாட்டேன். இல்ல மேடம், நான் எனக்கு ஒத்துக்க முடியாது மேடம். தயவு செய்து நான் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு நான் வந்து எதுக்காக சொன்னேன்னா எனக்கு மனசு உறுத்துதுன்னு தான் நான் சொன்னேன். அந்த உண்மையை சொல்லிட்டீங்கல்ல. இல்ல இப்ப நீங்க 2 பேரும் அதோட ஃபேஸ் பண்ணி ஆகணும். நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது. புரிஞ்சுக்குங்க மேடம், தயவு செய்து. நான் என்ன பண்ண முடியுமா? நான் என்ன பண்ண முடியும்? நீ வந்திருக்க கூடாது. நான் பயப்படல. நீ எதுக்கு நீயே பயப்படுற? யாரு நீ பயப்படலையா? நானும் பயப்பட கூடாது. அப்ப என்னையும் பயப்பட கூடாது. நாங்க புளியாங்க. நீ கொலை செய்யல, நானும் கொலை செய்யலையா? சரி, ஒரு விஷயம் நான் கேக்குறேன். நீ மட்டும் ஆசைப்பட்டா போறாதுல்ல அவங்க உங்க கூட வாழணும்னு. கேளுங்க மேடம். அவரும் ஆசைப்படணும்ல. நீங்களே கேளுங்க, நான் கேட்க மாட்டேன். நீங்க தான் ஒண்ணு வாழணும். இல்ல அவங்களே சொல்லட்டா. அவங்க என்ன சொல்றாங்க நான் கட்டுப்படுறேன். ஓ, இவர் வாயால சொல்ல கூடாது. அவ எதுக்கு சொல்ல கூடாது? அவ எதுக்கு சொல்ல கூடாது? என்னோட வார்த்தையை எடுத்துப்பீங்களா? நிச்சயமா எடுத்துப்பீங்களா? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. அவங்கள குறை சொல்றதெல்லாம் இருக்கட்டும். அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அவங்க பயங்கரமான ஒரு மன அழுத்தத்துல இருக்காங்க. அதனால உங்க மேல அளவுக்கு மீறின பாசம் வச்சிருக்காங்க. அதனால தான் நான் அங்க இருந்தேன். ஒரு நாள் வாரத்துல ஒரு நாள் போனா மிஸ்டர் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ப்ளீஸ். இவ்வளோ நேரம் நீங்க சண்டை போட்டதை எல்லாம் கேட்டுட்டு இருந்தேன். நீங்க பல முறை எங்களை குறை சொன்னீங்க, எங்களை குற்றம் சொன்னீங்க. இவங்க இப்படி பண்ணுவாங்க, இவங்க அப்படி, இவங்க கெட்டவங்க. உங்க சர்டிபிகேட் எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை தம்பி. we don't need it. இப்போ என்னன்னா, நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, மேடம் சொல்றது கேட்கறேன்னு. மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க.
அவங்களுக்கு நீங்க துரோகம் செய்யலையா? இல்லை அது அவங்க தப்பு பண்ணாங்களோ அதெல்லாம் இருக்கட்டும், தப்பு பண்ணாங்களோ சரி பண்ணாங்களோ, அவங்க மன அழுத்தம் இருக்கிறதுவங்களோ என்னவோ இருக்கட்டும், அவங்க உங்க மேல வெறுத்தனமான அன்பு வச்சிருக்காங்க. இப்ப என்னன்னா அங்கேயும் பசங்கள் ஆயிடுச்சு, அவங்களையும் நீங்க இப்ப விட முடியாது. இவங்களையும் இப்படி சமாளிக்க முடியாம 3 பேரும் நிம்மதி இல்லாம பசங்களுக்கும் நிம்மதியா இல்லாம தான் வாழ்க்கை ஓட போறது. அதுதான் உண்மை. இப்போ ஒரு முடிவுக்கு வாங்க. இனிமே இங்க இருந்து வெளியே போச்சுன்னா யாருக்கும் தொந்தரவு இருக்கக்கூடாது. அதுக்கு கரெக்டான ஒரு முடிவு எடுத்துட்டு வெளியே போங்க. ஏன்னா இந்த அம்மாவோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. எப்ப வேணும்னா அந்த பக்கம் போலாம், என்ன வேணா நடக்கலாம். அதை அப்படி விடக்கூடாது. புரியுறதுங்களா? உங்க கேஸ் உங்க பிரச்சனை வந்து 28 வருஷம் முன்னாடியே 30 வருஷம் முன்னாடி அது இதாயிடுச்சு. இருங்க, அது வந்து இல்லைன்னு ஆயிடுச்சு. அது இன்னும் இந்த ப்ரோக்ராம பார்த்து யாராவது அத்தாரிட்டிஸ் பார்த்து எடுக்கிறாங்களா இல்லையா, இல்ல இந்த அம்மா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் வாக்குமூலம் கொடுக்க போறாங்களான்னு இப்ப சொல்ல முடியாது எனக்கு. அது அவங்க தான் முடிவு பண்ணணும். அது அந்த பக்கத்துல இருக்கட்டும். இப்படி நீங்க கண்டினியூ பண்ணீங்கன்னா பசங்க வாழ்க்கையெல்லாம் நாசமா போயிடும். பசங்களுக்கு வந்து ஒரு நல்ல வளர்ப்பு இல்லாம போயிடும். அதனால ஒன்றும் இல்லைன்னா அவங்கள சொல்லி புரிய வச்சு அவங்களுக்கு என்ன வேணுமோ பார்த்து அதுக்கப்புறம் ஒரு 3 பேருமா சேர்ந்து அந்த பக்கம் இந்த பக்கம் கெட்ட வார்த்தை பேசிக்காம ஒவ்வொருத்தரும் குற்றம் சொல்லாம முதல்ல இந்த சிச்சுவேஷனை அக்செப்ட் பண்ணிங்க. உங்களுக்கு 2 பொண்டாட்டி ஆயிடுச்சு, குழந்தைங்கள் ஆயிடுச்சு, 2 குடும்பம் ஆயிடுச்சு. இதை எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க? இன்னும் ஃபியூச்சர் எப்படி இருக்க போகிறது அதை மட்டும் டிசைட் பண்ணிட்டு போங்க. கெட்ட வார்த்தை ஒரு வார்த்தை உங்கள் வாயிலேருந்து என்ன வரக்கூடாது. உங்கள் பிரச்சனையும் எனக்கு புரியுது, இந்த அம்மா பிரச்சனையும் எனக்கு புரியுது, அவர் பிரச்சனையும் எனக்கு புரியுது. இப்போ முக்கியம் என்னன்னா பசங்க வாழ்க்கை நம்ம நல்லா இருக்கணும். ப்ராப்ளத்தை இதோட முடிச்சுங்க. இங்கேயே நீங்கள் இவ்வளோ சண்டை போடுறீங்கன்னா வெளியில் எப்படி இருக்கும்? பொட்ட சரியா வேணும். ஒரு சொல்யூஷனுக்கு வந்துட்டு வெளியே போகும். ஏன்னா அவங்க இந்த நிலைமையில என்னால் அவங்க வெளியே அனுப்ப முடியாது. நாளைக்கு அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உங்கள் மேலே வரும் பழி, உங்கள் மேலே வரும். புரியுதா நான் சொல்கிறது? நாளைக்கு உங்கள் பசங்களுக்கு அம்மா இல்லாமல் ஆகும். நான் சொல்கிறத புரிஞ்சுங்க. உங்கள் சேஃப்டிக்கு தான் நான் இப்போ பேசுகிறேன். புரியுதா? நீங்கள் 2வது பொண்டாட்டியாக இருந்தாலும் இவங்க பொண்ணுக்கு எவ்வளோ உரிமை இருக்கோ அவ்வளோ உரிமை உங்கள் பசங்களுக்கு உண்டு. இப்போ என்னன்னா அவங்களும் விட்டு கொடுக்கறதா இல்லை, அவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க, இவங்களும் விட்டு கொடுக்கறதா இல்லை. ஆனால் இங்கே யார் ஸ்ட்ராங் பார்த்தீங்கன்னா சட்டப்படி முதல் மனைவி இருக்கும்போது 2வது மனைவியோட போக முடியாது. நீங்கள் வாழ வேண்டியது இவங்களோட தான் வாழணும். அவங்க கேஸ் போட்டு அவங்க பசங்களுக்கு அப்பா வேணும்னு கேஸ் போடட்டும், அப்புறம் கோர்ட்டில் நடக்கட்டும். பட் நீங்கள் இவங்க கூட தான் இருக்கணும். நான் இவங்க 2 பேரும் கண்ணில் நான் படல் மேடம். அவங்களுக்கு என்னவோ நான் சம்பாதித்து அவங்களுக்கு என்னவோ மனசாட்சி வேணும் நான் கொடுத்துட்றேன். நீங்கள் கிளம்புங்க, அதுதான் பெஸ்ட்டு. கிளம்புங்க. இப்போ என்னன்னா அவர் போயிட்டாரு. நீங்கள் இப்போ வந்து சொன்ன விஷயங்கள் ப்ரோக்ராமில் பார்த்து அத்தாரிட்டிஸ் வந்து ஏதாவது ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா அதோட விளைவுகள் நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். சரிங்களாம்மா? மனசை காம் பண்ணிங்க, ஜாகிரதையாக இருங்க. ஓவர் எமோஷ்னல் ஆகி அந்த பக்கம் இந்த பக்கம் சேர எறிஞ்சிக்காதீங்க. அவ்வளோதான் சொல்வேன். நீங்கள் உங்கள் போய் பசங்களை பாருங்கள். கிளம்புங்கம்மா. மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.